நாங்க இருக்கோம், எங்களுக்கு அவர் இருக்காரு. தாவேக்கா எதுக்கு நான் வரக்கூடாது? தாவேக்கா தாராளமா வரலாம். ஐயோ கண்ணு வச்சிட்டேன் நானே. தரோம் ப்ரோ, அவரு தரோம். 2 பேர் தான் இப்ப கூட போட்டியே. ஒன்னு டிவிக்கே ஒன்னு டிஎம்கே. நடுவில் இந்த அல்லி சில்லாம் வாய் திறந்து நிற்குது. அதனால அவங்க ஒரே பதில் தான், வாயில கை வச்சுன்னு போயினே இருங்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். தளபதினா தளபதி தான். பேசுனாங்க, அவங்க தளபதியை பார்க்க முடியலையா, இது ஒரு குறைன்னு எடுத்து சொல்றாங்க. அவங்க யார், அவங்க பேர் ஃபர்ஸ்ட் கேளுங்க, அவங்க பேர் என்னன்னு கேளுங்க, ஓகேவா? அவங்க நீங்க பேரு அவங்க ஆதார் கார்டுல பாத்தீங்கனாலே அவங்க போய் பார்த்தனால அவங்க டிஎம்கே சப்போர்ட்டரா தான் இருப்பாங்க, ஓகேவா? இது ஒரு குறை கண்டுபிடிக்கணும்னே வந்து குறை கண்டுபிடிக்கணும்னாலே வந்திருக்காங்க. கேர்ள்ஸ்க்கு தனியா துணி போட்டாங்க, அது ஓகே தான், பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். கேர்ள்ஸும் வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக அட்லீஸ்ட் வந்து பசங்களை உட்கார வச்சுட்டு அவர் வந்து ஒரு வார்த்தை வந்து எந்திரிச்சு பொண்ணுங்களுக்காக பேசியிருக்கலாம். அவர் பாட்டுக்கு பசங்களும் அதே மாதிரி அதே தான் கோஆப்ரேட் பண்றன்ற பேர்ல ஒரு வாட்டி பார்த்துட்டாங்க, திருப்பி 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 ஏஞ்சி போய் நின்று பார்த்தாங்கன்னா அப்போ வர பொம்பளைங்களாம் எதுக்கு வராங்க? அவ்வளோ பேர் அவ்வளோ கூட்டத்தில் கொஞ்சம் கூட லேடிஸ் இருக்காங்க, கொஞ்சம் இறங்குவோம், அவங்கள பார்க்க விடுவோம். ஒருத்தர் வராங்க எங்கேருந்து எல்லாரும் பார்க்க வராங்க, அது எதுவுமே கிடையாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு கூச்சல் போகிறது இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கேர்ள்ஸில் ஒரு ஆள் கூட அவரை ஒரு எட்டு கூட பார்க்க முடியல. துணி போட்டாங்க, அது பிரச்சனை கிடையாது, அது வந்து சொல்கிறாங்க ஓகே இஸ்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் அவர் கொஞ்சம் பொண்ணுங்களுக்காக வந்திருக்காங்க, அவ்வளோ பேர் வந்து நாங்கள் அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போய் எங்களால் அவரை பார்க்க முடியல. அவர் பாட்டுக்கு ஓகே போகிறாரு, அது பிரச்சனை இல்லை, கூட்டம் கூடுது அது சொல்கிறாரு தான், சரி அது ப்ராப்ளம் சொல்ல முடியாது. ஆனால் வர ஒரு ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். வர இடத்துக்கு பொண்ணுங்க வராங்க, அவ்வளோ பேர் கூட்டத்தில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். பார்த்தவங்களே திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா அப்போ நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம்? சும்மா வந்து சாப்பிட்டு போக வந்திருக்கோம். லேடிஸும் சாப்பிடவே இல்லை, இத்தனைக்கும் வந்த லேடிஸ் எல்லாம் அப்படியே தான் கிளம்பிட்டாங்க சாப்பிடாம. அவரை பார்க்கவே முடியல, அதுக்கப்புறம் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்னு. வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேர்ள்ஸ்க்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கள பார்க்க முடிஞ்சதுன்னா நீங்கள் வாங்க, வந்து கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்க முடிஞ்சால் வந்து கேர்ள்ஸுக்கும் கொஞ்சம் கொடுங்க, பசங்களுக்கே கொடுக்கணும். அதே மாதிரி பசங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் எதனா கொடுத்து அவங்களையும் கொஞ்சம் பார்க்க விடணும் அப்படின்னு. அது மட்டும்தான் பிரச்சனை, வேறு எதுவுமே இங்கே பிரச்சனையே கிடையாது. சேஃப்டிக்கெலாம் ப்ராப்ளமே இல்லை, அவர் பார்க்காது மட்டும் ஒரு சின்ன கஷ்டம், அவ்வளோதான். நாங்கள் தூரத்துலேருந்து வரோம் அவரை பார்க்கறதுக்காக. நெக்ஸ்ட் டைம் எங்கன்னா போகும்போதும் கேர்ள்ஸ்க்காக கொஞ்சம் பசங்களை உட்கார வச்சுட்டு அவங்களுக்காக ஒரு சின்ன ஹாய் சொல்லியிருந்தா கூட, தூரத்துலேருந்து அவர் முகத்தை பார்த்துருந்தா கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு கூட வழி விடாத அளவுக்கு இருந்தது இந்த இடத்துல. நான் என்ன சொல்றேன்னா, தளபதி இன்னைக்கு பாக்கலையா? தளபதி யாரு? தலைவர் இல்ல, தலைவர் இல்ல, ஒரு தலைவர் இல்ல, ஒரு ஆக்டர் இல்ல. அவர் யாருன்னா நம்ம வீட்டுல ஒரு அண்ணன் மாதிரி. இப்போ நம்ம வீட்டுல நம்ம இருக்கோம், நம்ம அண்ணன் தூங்கிடுறோம், நம்ம அண்ணன் லேட்டா வந்தாருன்னா என்ன, இன்னைக்கு பாக்கலன்னா நாளைக்கு பார்க்க போறோம், அந்த மாதிரி நினைச்சிட்டு போங்க. அவங்க தேவையில்லாம அவதூறு பரப்புறாங்க, புரியுதா? அவங்க யார் அந்த லேடிஸ், அவங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே அதே தான் வரும். நாளைக்கு பாருங்க, எங்க விர்ச்சுவல் வாரிஸ் அவங்கள போட்டு தீச்சு விட போறாங்க, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அந்த எதிர்ப்பை தடுக்க டிவிக்கே. ஐயோ எங்க ஏரியா ப்ரோ, அது எங்க ஏரியா. அண்ணனை எப்படின்னா ஜெயிக்க வச்சிருவான். நான் தளபதிக்கோசம் காலேஜ் லீவ் போட்டு கூட கட்சியில வருவேன். கட்சி வழியா இந்த ஒரு மாசம் நல்லா செய்வேன். எங்க தளபதியா வடச்சென்னை பெரம்பூர்ல ஜெயிக்க வைப்போம். ஐயோ ப்ரோ, எப்ப நம்ம தளபதி எங்க ஏரியாவுல வருவாரு, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். அதை நிறைய இது பண்றோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும் ப்ரோ. சாட்டை தான் ஒரு பொட்டை ப்ரோ, சாட்டை ஒரு பொட்டை, அவனை பத்தி நான் கவலைப்பட மாட்டான். அவன் இந்த சீமான்லாம் சிங்கி சாங்கு பேரு அப்படின்னு சொல்லி சுத்தினுக்கிறாங்க, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டான். ஒன்னே வந்தா இந்த விசில் ஆச்சு 2024 23 ஏப்ரல் எல்லாருக்கும் வந்து கீயும் எல்லாரும் பட்டன் பிரஸ் பண்ணுவாங்க. விசில் சின்னத்துக்கு மே 4 ஜார்ஜ் கோட்டையில எங்க அண்ணன் சைனை போடுவாரு. சில பொட்டைங்க யார் யார் பேசினாங்களோ சிபிஐ கிட்ட ஓடுவானுங்க, அதுதான். ரஜினி ஸ்டைல் தெரியுமா? வா 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 பாபா பாபா ஆன்மீக அரசியல் போய் விமயமலையில சொருவிக்கிறாங்க. யாரோ ரஜினி வந்து திட்டினாங்க, எல்லாரும் திட்டினாங்க. அப்பெல்லாம் ரஜினிக்கு உள்ள முடி வந்து எழுந்து கோவம் வரல, மண்டையிலே முடியல. உள்ள வந்து ஆதிவாஜனா அண்ணா பேசினது அவருக்கு கோவம் வந்துச்சா? ஏன் அப்ப துரைமுருகன் பேசினாரு, அப்ப கோவம் வரல. சீமானு பேசினாரு, அப்போ கோவம் வரல. நம்ம சாட்டை வேட்டை பேசினாரு, நம்ம உதயநிதி பேசினாரு, அப்பதான் அவருக்கு முடி மொட்டையில இருந்து ஏந்துக்கல, இப்ப ஏந்துக்குச்சா? என்ன ப்ரோ சொல்றீங்க? என்ன ப்ரோ சொல்ற? கட்டாயம்
இல்லையா? அப்பெல்லாம் அவருக்கு முடியில முடி எழுந்துக்கல. இப்ப எதுக்கு அவருக்கு எழுந்து ஐயோ காலம் பதில் சொல்லும் காத்திரு அதான் சொல்லிடுறாங்க. வேலையே இல்ல, ஒண்ணுமே இல்ல. தளபதி தான் ப்ரோ. அதுதான் ப்ரோ நோம்பு திறந்தா ப்ரோ. நோம்பு திறந்து இப்ப சந்தோஷமா போறேன். உள்ள மட்டன் பிரியாணி வேவுது, போய் சாப்பிடணும் போயிட்டா. அதுதான் ப்ரோ. உறுப்பினர் கார்டு மட்டுமே 2.5 கோடி பேர் உறுப்பினர் கார்டு மட்டுமே வச்சிருக்காங்க. உறுப்பினர் கார்டு அடிச்சது இன்னி கொடுக்காது, இன்னும் 1 கோடி மக்களுக்கு கொடுக்காம வச்சிருக்காங்க. எலெக்ஷன் வரனால நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்போ 3 கோடி மக்களுடைய உறுப்பினர் கார்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா 3 கோடி ஓட் பேங்க் இருக்கு, புரியுதுங்களா? 5.5 கோடி மக்கள்ல 3 கோடி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. இதுக்கு டிவி கேக்கு இவ்வளோ நாள் ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு ஏமாந்து போயிட்டாங்க. ஸ்டாலின் சார் பெரம்பலூர் நிற்க சொல்லுங்க, நின்று அவர்கிட்ட ஜெயிக்க சொல்லுங்க. அவர் நிக்கிற தொகுதியில் எந்த தொகுதியிலும் செய்யலாம். இல்லை அவரு வேணா அவர் பையனாச்சும் ஜெயிக்க சொல்லுங்க. நீங்க தலைவர் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதி நின்று ஜெயிக்க சொல்லுங்க. நாங்க பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்கோம். எங்க விஜய் அண்ணாவை பாக்கிறதுக்கு எவ்வளவு ஆவலா வந்தோம். நோம்பு திறக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ள நாங்க மிஸ் பண்ணிட்டோம், அவங்கள பார்க்கவே முடியல. ஆனா கண்டிப்பா சொல்றேன், டிவிக்கே தான் வருவாங்க, விஜய் அண்ணா தான் வருவாங்க. கண்டிப்பா யார் என்ன சொன்னாலும் அவங்க தான் வருவாங்க. அண்ணா விஜய் அண்ணா நீங்க கண்டிப்பா வருவீங்க. ஐ லவ் யூ விஜய் அண்ணா. எங்க ஓட்டு எல்லாம் உங்களுக்கு தான். நானும் 2 பெண் குழந்தைக்கு தாய். இப்போவும் ஒரு நிறைய நியூஸ்லாம் பெண் குழந்தைங்களுக்கு ஒரு அபியூஸ் நடக்குது அப்படி இப்படின்னு கேள்விப்படும்போது ஒரு தாயா என் மனசு பதறுது. பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு. முதல்ல நம்ம ஸ்கூல்லேருந்து போகும்போது யாரும் நம்மளை கூப்பிட்டுட்டு போகிறதோ வரதோ இல்லை. ஒரு பெண் சுதந்திரம் இருந்துச்சு, நம்மளே போயிட்டு நம்மளே வர மாதிரி. ஆனால் இப்போ அந்த மாதிரி பெண் சுதந்திரம் இல்லை. ஆனால் அண்ணா அவருடைய ஆட்சியில் கண்டிப்பாக பெண் சுதந்திரம்ன்ற ஒன்று இருக்கும். கண்டிப்பா நம்மலாம் தாராளமா போகலாம். நம்ம பாரதியார் கனவு கண்டார் பாத்தீங்களா? நைட்டு 12 மணிக்கு கூட ஒரு பெண் தனியா போகலாம், அதுதான் சுதந்திரம்ட்டு. அந்த சுதந்திரம் டிவிக்கு ஆட்சியில, நம்ம தளபதி ஆட்சியில, நம்ம தலைவர் ஆட்சியில நடக்கும். தளபதி அவர்கள் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர், எம்மதமும் சம்மதம்ட்டு எல்லா வழியிலும் நடத்தின்னு வர்றாரு. அதனால சமத்துவ தலைவர் எங்க தலைவர். எங்களுக்கு தேவையான சலுகைகள் சார், எங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள் வரல. சிறுபான்மை பிரிவின்ட்டு ஸ்காலர்ஷிப் ஃபர்ஸ்ட் 1 இயர் போட்டாங்களா, அவ்வளவுதான் சார். இது வரைக்குமே பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்பும் வந்ததில்லை, எந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்ததில்லை. பேரு மட்டும் சிறுபான்மை பிரிவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பு அவங்களுக்கான இதுலாம் ஒதுக்குனாங்களே தவிர இது வரைக்குமே ஒரு பெனிஃபிட்டும் நான் வாங்கினதில்லை. என்னுடைய பிள்ளைங்க 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. ஒரு பெனிஃபிட்டும் எங்களுக்கு வந்ததில்லை. இங்க இருக்க அத்தனை பிள்ளைங்களுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. யாருக்குமே ஒரு ஸ்காலர்ஷிப்போ அவங்களுக்கு தேவையான உரிய பொருளோ சிறந்த முறையில் வந்ததில்லை. இவர் வந்தா எங்களுக்கு எங்க பிள்ளைங்களோட பள்ளியோட கல்வி நல்லா இருக்கணும்னு நாங்க விரும்புறோம். அதனாலதான் பாதுகாப்பா இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். பெண்களுக்கு இப்ப பாதுகாப்பு இல்லாத இருக்கு, எவ்வளவு அசம்பாவிதம்லாம் நடக்குது. ஆனா இப்ப அவர் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். இப்போ தேவாதூர்னு ஒரு அசம்பாவிதம் நடந்ததா, அது அந்த ஊர்ல தான் நான் இருக்கிறேன். அந்த இடத்துல இருந்ததுனால தான் நான் சொல்றேன் நானு. ஆனா அவர் இருந்தாருனாக்கா இந்த அசம்பாவிதம் நடந்தே இருக்காது. எங்களால பார்க்க முடியல. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் பாதுகாப்பே இல்லை இப்பெல்லாம். ஏன்னா அந்த கட்சியில இருந்ததுனால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நாங்க பிள்ளைகளை இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பவே எங்களுக்கு பயமா இருக்கு. நாங்க அனுப்புவோமா அனுப்ப மாட்டோமான்ற இது இன்னமும் இருக்கு. பிள்ளைங்களை நாங்க ஒரு வாரமா ஸ்கூலுக்கு அனுப்பல, வீட்டுலதான் இருக்காங்க பாதி பிள்ளைங்க. இங்க தைரியமா கூட்டிட்டு வந்திருக்கோம். அவர் மேல உள்ள நம்பிக்கையில இங்க எங்க பிள்ளைங்களை தைரியமா நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காத மாதிரி அவர் தான் பாத்துக்கணும் சார். சார் அவர் தான் சார் ஜெயிப்பார், வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை சார். அவர் வர சொல்லுங்க, அவர் வரணும். அவர் வந்தா மாற்றம் எங்களுக்கு தேவை. மக்கள் அனைவருக்கும் சொல்றேன், அவர் வரணும். மாற்றுங்க இந்த சூழலை மாற்றுங்க. பெண் பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க சார். முஸ்லீம்ஸை நாங்க வெளியிலவே அனுப்ப மாட்டோம். இந்த மாதிரி பேச்சுன்றதோ அவ்வளோ ஒரு இதுல இருந்தோம். இன்னைக்கு நாங்க தெளிவா பேசுறோம்னா அவர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையில தான் சார். நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க பிள்ளைங்கள் எல்லாமே ஸ்கூல் பிள்ளைங்க, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க. ஏன் அவர் மேல உள்ள நம்பிக்கை. நாங்க 2 பேரை தான் வந்தோம், இருந்தாலும் ஒரு நம்பிக்கை அவர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாருன்றதுனால.